நெருப்பு. இதுக்கு வாக்கு செலுத்துவது ஒவ்வொருவரின் பொறுப்பு. வடசென்னை மக்களவை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த ராஜி அந்தோணிசாமி என்பவர் தனக்கு செருப்பு சின்னம்தான் வேண்டுமென மண்டல அலுவலகத்திலேயே கிடையாய் கிடக்க செருப்பு சின்னத்தை கேட்டு இப்படி அடம் பிடிக்கும் அளவுக்கு அப்படி என்னதான் அதில் மகத்துவம் இருக்கிறது என தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் செய்தியாளர் மைக்கை நீட்ட பிறகு நடந்தவை எல்லாமே சொல்லி புரிய வைப்பதற்கு இல்லை. ஏன் சார் செருப்பு சின்னமா தேர்ந்தெடுத்தீங்க என செய்தியாளர் கேள்வி கேட்க, செருப்பு என்பது என ஆழ்ந்த கருத்தோடு ஆரம்பித்த வேட்பாளருக்கு சின்னத்தை விளக்கவே 2 டேக் தேவைப்பட்டது. செருப்பு என்பது இதையடுத்து ஒரு வழியாக வேட்பாளரை செய்தியாளரே ஆஸ்வாசப்படுத்தி கேமராவை எதிர்கொள்வதற்கான தைரியத்தையும் கூட்டி ரெடி டேக் என மீண்டும் கேள்வியை முதலில் இருந்து ஆரம்பிக்க ஒரு வழியாக தடுமாற்றமின்றி பேச்சை தொடங்கினார் சுயேட்சை வேட்பாளர் ராஜி அந்தோணிசாமி. செருப்பு என்பது நம்ம ரோட்ல நடந்து போகும்போதோ கீழே இருக்க அசுத்தங்கள் நம்ம மனித உடலில் பரவாமல் தடுக்குது. செருப்பின் பெருமையை கூறுகிறேன் என ஆரம்பிக்க, அது என்னவா இருக்கும் என காதுகளை தீட்டியவர்களுக்கு வேட்பாளர் கொடுத்த விளக்கம் ஷாக்கை தான் வரவழைத்தது. செருப்பின் நான் பெருமை எப்ப அறிஞ்சேன்னா, என்னுடைய மகள்கள் அவர்களுக்கு துணி புது ஆடைகள் வாங்கும்பொழுது அவர்கள் ஆடை வாங்குவதற்கே ஒரு மணி நேரம் 1.5-2 மணி நேரம் எடுத்துப்பாங்க. ஆனால் அதுக்கு மேட்சா செருப்பு வாங்குறதுக்கு ஒரு அரை நாளாவது எடுத்துப்பாங்க. அப்போ அந்த செருப்பை அவங்க பெண்கள் அவ்வளோ முக்கியத்துவம் தராங்க. அதனால தான் அதிகபட்சமாக நான் அந்த செருப்பை கேட்டிருக்கேன். அந்த விளக்கத்தால் ஏற்பட்ட ஷாக்கில் இருந்தே மீளாதவர்களுக்கு மேலும் ஷாக் கொடுத்து அதிர வைத்தது அந்த வார்த்தை. செருப்பு சின்னம் கிடைச்ச பிறகும் மீண்டும் அதை பற்றி விரிவாக பேசலான்றத நான் முடிவு பண்ணியிருக்கேன். இதற்கெல்லாம் உச்சமாக நான் தான் பிரதமர் வேட்பாளர் என கூறியது ஷாக்குக்கே ஷாக் கொடுத்தார் போல இருந்தது. இப்ப தமிழ்நாட்டில இருந்து இதுவரைக்கும் பிரதமரே யாரும் ஆகல. தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிரதமர் வேட்பாளராக இதுவரைக்கும் யாரும் முன்மொழியும் இல்லை. அதனால பிரதமர் வேட்பாளர் தமிழ்நாட்டில இருந்து வந்தா நல்லா இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதனால நான் தமிழ்நாட்டில இருந்து பிரதமர் வேட்பாளராக போட்டிடுறேன். அப்போது செருப்பு சின்னம் கிடைக்காவிட்டால் என்ன செய்வீர்கள் என செய்தியாளர் கேள்வி எழுப்ப, அப்படியானால் என்னை பார்த்து எதிர்க்கட்சிகள் பயப்படுகிறார்களா என்ற வேட்பாளர் ராஜி அந்தோணிசாமியின் பதில் தலையை கிறுகிறுக்க வைத்தது. காலையில்தான் இப்படி காமெடி கண்ணை கட்டியது என்றால் மாலையில் இதைவிட அல்டிமேட் தான். செருப்பு சின்னம் கேட்டு வந்தவரின் பெயர் லிஸ்டிலேயே இல்லை. வேட்புமனுவில் கையொப்பம் போடாததால் மனு நிராகரிக்கப்பட்டது கூட தெரியாமல் செருப்பு சின்னத்திற்காக சீரியஸாக தன்னை பிரதமராகவே உணர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். பெயர் லிஸ்டிலேயே இல்லை என கூறிய ஆபீசரிடம் அதிகார தோரணையுடன் அந்த சுயேட்சை வேட்பாளர் கேள்வி எழுப்ப, கட்டுப்பான அதிகாரியோ போலீஸ் பிளீஸ் டேக் ஆஃப் ஹிம் என போலீசாருக்கு ஆர்டர் போட்டு அலுவலகத்தை விட்டு அப்புறப்படுத்த வைத்தார். இது ஒரு புறம் இருக்க, தமிழக படைப்பாளர் மக்கள் கட்சி என யாரும் அறியாத பெயரில் வடசென்னை தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்த கல்யாண சுந்தரம் என்பவரது வேட்புமனு நிராகரிக்கப்பட்டது. காரணம் கேட்டு அலுவலகத்திற்கு வந்த அவரிடம் ஒரு வேட்புமனு தாக்கல் செய்ய 10 பேர் முன்மொழிய வேண்டும். ஆனால் ஒருவர் மட்டும்தான் முன்மொழிந்திருப்பதால் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டுள்ளது என தேர்தல் அதிகாரி கொடுத்த விளக்கத்தை கேட்டு அவர் அப்படியே ஷாக்காகி போனார். இதனை கேட்டு, ஐயோ இப்படி ஒரு விஷயம் இருக்கும் என்பதே தனக்கு தெரியாதே என டென்ஷனான வேட்பாளர் கல்யாண சுந்தரம் சொந்த கட்சிக்காரர்களே துரோகம் செஞ்சுட்டாங்க, பொறாமையில தன்னை சரியா வழி நடத்தவில்லை என குற்றம் சாட்டினார். தேர்தலில் நிக்கிற மாதிரி நிக்க வச்சு எனக்கு ஆசையை தூண்டினவரே
பழனிவேல் மாநில தலைவர் பழனிவேல் அவர்கள் தான் எனக்கு அந்த ஆசையை தூண்டினார். கட்சிக்காரங்க கண்டிப்பா சொல்லுவேன், கட்சிக்காரங்க பழனிவேல் அவர்கள் தான் என்ன சதி பண்ணி நிறுத்திட்டார். இறுதியில் துரோகம் செய்த அந்த கட்சியே இனிமேல் தேவையில்லை என கூறி துண்டையும் பேட்ஜையும் தூக்கி வீசிவிட்டு வீட்டுக்கு நடையை கட்டினார். கட்சிக்காக உள்ள என்னுடைய பேட்ஜும் தேர்தலுக்கு தேர்தல் இது மாதிரி கிளம்பி வரும் சுயேட்சைகளால் மொத்தத்தில் என்டர்டெயின்மெண்ட் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.